துடுப்பில்லாத படகில் பயணிப்பதற்கு சமம். உங்களது இலக்கை தீர்மானியுங்கள். அடுத்த ஓராண்டில் நான் எவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு சொத்து சேர்க்க வேண்டும், எவ்வளவு நபர்களுக்கு நான் நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை தீர்மானியுங்கள். குறுகிய கால இலக்கு, நீண்ட கால இலக்கு என்று இலக்கை விரிவுபடுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைப்பது நடக்கும். நண்பர்களே, நாம் பார்க்கக்கூடிய இந்த திட்டம் பிபிஏ ஸ்பீடு கேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது ஒரு சிஸ்டம். இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் எப்ப துவங்கப்பட்டது என்று பார்த்தால் மே 4ஆம் தேதி துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் ஆகுது. இது ஒரு குழந்தை. மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட பிபிஏ ஸ்பீடு கேஷ் இன்று 10,000க்கும் மேற்பட்ட நபர்களால் இது வழிநடத்தி கொண்டு செல்லப்படுகிறது. ஆமாம், இந்த 1.5 மாசத்துல 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பிபிஏ ஸ்பீடு கேஷ் குடும்பத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவர்கள் எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னாக்கா, என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு வந்திருக்காங்க. வரும்போது அவர்களுக்கு எது ஒன்றும் தெரியாது. இன்று நாம எப்படி புதியதாக உட்கார்ந்து இருக்குமோ, பிளாங்க் மைண்டா இருக்குமோ, அது போலதான் வந்தாங்க. ஆனால் இன்று பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் வருமானம் இதில் எடுத்துக்கொண்டு மன மகிழ்ச்சியோட வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. துவங்கும் போது எது ஒன்றும் சிரமமாக இருக்கும். அதை தொடர்ந்தோம் அப்படின்னாக்கா அனைத்துமே எளிதாக இருக்கும். எனவே பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நமக்கான வருமானம் எவ்வாறு கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக நாம் பார்க்கலாம். நண்பர்களே, பிபிஏ ஸ்பீட் கேஷ் என்பது ஒரு அட்சய பாத்திரம் போன்றது. அல்ல குறையாது. நமக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்குமே தவிர தடையாகாது. நீங்கள் கேட்பதற்கு நான் சொல்லக்கூடிய தகவல் ஆச்சரியங்களாக இருக்கும். ஆம், உண்மை. பிபிஏ ஸ்பீடு கேஷ் என்பது ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு சிஸ்டம், ஒரு திட்டம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துல நம்ம இணையணும், இந்த குடும்பத்துல நாமளும் ஒரு அங்கமாக நம்ம இணையணும் அப்படின்னாக்கா, முதல்ல இந்த திட்டத்தை முழுசாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த திட்டத்தை முழுசாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோட நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னாக்கா, இந்த வேலை நமக்கு ரொம்ப வேலையாக இருக்கும். நண்பர்களே, பிபிஏ ஸ்பீடு கேஷ்ங்கிறது ஒரு நிறுவனம் கிடையாது. இது ஒரு கம்பெனி கிடையாது. இங்க ஒரு ஓனர் கிடையாது. இங்க ஒரு எம்டி கிடையாது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் விற்பனை பண்ண போறது கிடையாது. இங்க எந்த ஒரு மார்க்கெட்டிங் நம்ம பண்ண போறது கிடையாது. கழுத்துல டை, வாயில பொய் என்று இதுநாள் வரை பல துறைகளில் நாம் பயணித்து இருக்கலாம். ஆனால் இங்கு எந்த ஒரு நிறுவனத்திற்கும் நாம் வேலை செய்ய போவது கிடையாது. எந்த ஒரு முதலாளிக்கு கீழேயும் நாம் வேலை செய்ய போவது கிடையாது. இதனால் வரை நம்ம செய்யக்கூடிய வேலையில், நாம் செய்த தொழிலில் நமக்கு கிடைத்த வருமானம் ஒரு சர்வீஸ் சார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு டேக்ஸ் பிடித்து கொண்டுதல் தான் நமக்கு கொடுத்தாங்க. ஆனா இங்க நோ சர்வீஸ் சார்ஜ். இங்க எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. அப்ப இங்க நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, உதவி கொடுத்து உதவி பெற போறோம். என்ன பண்ண போறோம்? உதவி கொடுத்து உதவி பெற போறோம். இந்த உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துல நாம இணைஞ்சோம் அப்படின்னாக்கா, இங்க நமக்கு கஷ்டம் கிடையாது, நஷ்டம் கிடையாது, கடன் கிடையாது, இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது, இங்க புது முதலாளி கிடையாது, ஒரு முதலாளிக்கு கீழே நம்ம வேலை பார்க்க போறதும் கிடையாது, மாசம் ஒரு டார்கெட் வச்சு நம்ம ஓட போறதும் கிடையாது, இங்க எந்த ஒரு பொருளையும் நம்ம விற்க போறதும் கிடையாது, எது ஒண்ணுமே கிடையாது. இங்க உள்ள வந்தோம் அப்படின்னாக்கா, மனதார அடுத்தவர்களுக்கு நம்ம உதவ போறோம். அந்த உதவியின் பிரதிபலனாக நமக்கு திரும்ப பல மடங்கு கிடைக்க போகுது. அந்த திட்டத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த திட்டத்துல நம்ம மனதார எவ்வளவு உதவணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரே ஒரு 1000 ரூபாய் முகம் தெரியாத ஒரு நண்பருக்கு, இதற்கு முன்பு இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துக்குள்ள இணைந்த ஒரு நண்பருக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம உதவியாக செய்ய போறோம். என்ன பண்ண போறோம்? உதவியாக செய்ய போறோம். இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துக்குள்ள நம்ம இணையறதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் ஏதோ ஒரு தெரிந்த நண்பரோ உறவினரோ நம்ம இடம் ஒரு கடன் கேட்கிறாரு, ஒரு கைமாத்து கேட்கிறாரு அப்படின்னாக்கா, நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருந்தா அந்த காசை நம்ம திரும்பி கேட்கும் போது அவர்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா பொய் சொல்லுவாரு,
தொடர்ச்சியாக நமது அவசரத்துக்காக அந்த பணத்தை நம்ம அந்த 1000 ரூபாவை திருப்பி கேட்டோம் அப்படின்னாக்கா அந்த நட்பே முறிந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சில நேரம் அந்த கொடுத்த காசும் திரும்ப வராது. இப்படி பல சூழலை நம்ம அனுபவிச்சிருப்போம், அனுபவிக்காம வர மாட்டோம். அதே ஒரு 1000 ரூபாவை பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முகமறியாத ஒரு நண்பருக்கு நம்ம உதவும் போது அது பல மடங்கு அட்சய பாத்திரம் போல நமக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்க. இது எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஒரு 20 ரூபாய் கொடுத்து இந்த திட்டத்துக்குள்ள நம்ம ஒரு உறுப்பினரா ஒரு அங்கமாக நம்ம இணைய போறோம். இணையும் போது நம்ம உறுப்பினரா இணையவும், இணைஞ்ச உடனே இதற்கு முன்பு இந்த திட்டத்துல இணைந்த ஒரு நண்பருக்கு 1000 ரூபாய் நன்கொடை கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த நன்கொடை கொடுத்த அடுத்த அந்த செகண்ட்ல இருந்து இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைந்த நீங்கள் இந்த திட்டத்திற்கு ஒரு முதலாளி. மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த திட்டம் இன்று 10,000க்கும் மேற்பட்ட நண்பர்களை கொண்டு முதலாளி. நாம் தான் இதை வழிநடத்தி கொண்டு போகும். இது எப்படி இந்த மாதிரி வந்துச்சு? முதலாளியே இல்லாமல் ஒரு திட்டம் எப்படி உருவாயிருக்கும் என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால் வரை பல நெட்வொர்க் துறைகளில் சேர்ந்து அதில் நஷ்டங்கள் ஏற்பட்டு அதனால் வாழ்வாதாரத்தை இழந்து பல துன்பங்களை இன்னல்களை அனுபவித்து பல கடன் சுமைகளை கட்டிக்கொண்ட பல நண்பர்கள் ஒன்றாக இணைந்து பேசிக்கும் போது இனி நம்ம எந்த இடத்துல ஏமாறக்கூடாது, நாமளும் ஏமாறக்கூடாது, நம்மை நம்பி வரக்கூடிய நண்பர்களும் ஏமாறக்கூடாது. அப்படி ஒரு திட்டத்தை நம்ம வகுக்கணும் அப்படின்னு சில நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. அந்த திட்டம் தான் உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய இந்த பிபிஏ ஸ்பீடு கேஷ் திட்டம். இந்த திட்டத்துக்கு நாம யாருமே முதலாளியாக இருக்கக்கூடாது, இந்த திட்டத்தில் இணையக்கூடிய அனைவருமே முதலாளியாக இருக்கணும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இந்த திட்டத்தை உருவாக்கி இதை பப்ளிக் கிட்ட மக்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க. மக்கள் கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கி இணைஞ்ச நாம ஒவ்வொருவரும் அதை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கும். இப்போ முகமறியாத ஒரு நபருக்கு பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் வழியாக ஒரு 1000 ரூபாய் நம்ம உதவி கொடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நமது வேலையை நம்ம அன்றாட வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சில காலம் பொறுத்து, சில நாட்கள் பொறுத்து இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைந்த 2 நண்பர்கள் தலா 1000 ரூபாய் என்று நமக்கு தருவாங்க. புது எண்ணில இருந்து நமக்கு அழைப்பு வரும், போன் வரும். போனை எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, சார் நான் ஸ்பீடு கேஷ்ல இருந்து பேசுறேன், உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி வந்திருக்கு, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன், என்னோட ஐடிக்கு நீங்க அப்ரூவல் பண்ணிருங்க, என்னோட பேரு இதுதான் என்று சொல்லுவாங்க. சரிங்க, நீங்க தொகை அனுப்புங்க, நான் உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிடுறேன் என்று நமது ஐடி பாஸ்வேர்டை போட்டு சொல்லி போன்ல சொன்னாரு பாத்தீங்களா, அவருடைய பெயர் இங்க டிஸ்பிளே ஆகும். அவருக்கு நம்ம நன்றி என்று மனதார நினைத்து கொண்டு அப்ரூவல் என்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை தொட்டுறோம். அவருக்கு அப்ரூவல் ஆயிரும், அவரோட ஐடி ஆக்டிவேட் ஆயிரும். இந்த 1000 ரூபாய் வந்த உடனே இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அடுத்த ஒரு நண்பருக்கு 750 ரூபாய் அனுப்பிருங்கன்னு சொல்லுது. அப்ப 750 ரூபாய் நம்ம அடுத்த ஒரு நண்பருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவரு நமக்கு அப்ரூவல் கொடுத்துருவார். பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல், பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் அப்படிங்கிறது பீப்புள் நமக்கு அனுப்புவாங்க, நாம அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம், நாம இன்னொரு பீப்புளுக்கு அனுப்புவோம், அவர் நமக்கு அப்ரூவல் கொடுப்பாரு. இந்த பீப்புள் எல்லாம் எங்க இருப்பாங்கன்னா பிபிஏ ஸ்பீடு கேஷ் திட்டத்துக்குள்ள இருப்பாங்க. இந்த பிபிஏ ஸ்பீடு கேஷ் திட்டத்துக்குள்ள வரணும் அப்படின்னாக்கா 20 ரூபா கொடுத்து நம்ம பேர்ல ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ள வந்துடுறோம். வந்த பிறகு 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்தோம், சில நாட்கள் பொறுத்து 1000 ரூபாய் நமக்கு வந்தது, அதுல இருந்து ஒரு 750 ரூபாய் நம்ம திருப்பி இன்னொரு நண்பருக்கு கொடுத்துட்டோம். அவருக்கு நமக்கு அப்ரூவல் கொடுத்த அடுத்த வினாடியே மீண்டும் ஒரு நண்பரிடமிருந்து நமக்கு அழைப்பு வரும், சார் நான் பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துல இருந்து பேசுறேன், உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்கு, நான் உங்களுக்கு தரேன், சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். நமது கூகுள் பே வழியாகவோ அல்லது போன்பே வழியாகவோ நமக்கு அவரு ஒரு 1000 ரூபாய் அனுப்புவார். அப்ப 2 நண்பர்கள் நமக்கு 1000 ரூபாய் அனுப்புனாங்க. அதுல இருந்து 1500 ரூபாய் நம்ம வேறு ஒரு நண்பருக்கு, இந்த குடும்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய வேறு ஒரு நண்பருக்கு நம்ம அனுப்பிடுறோம். அப்ப 2000த்துல 1500 ரூபாய் நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னாக்கா மீதம் எவ்வளவு இருக்கும்? 500 ரூபாய் இருக்கும். இந்த 500 ரூபாய் நமக்கான லாபம், இவர்கள் கொடுத்த நன்கொடை. சொல்லுங்க. பரவாயில்ல, நான் தொடர்ந்துக்கிறேன். முடிஞ்சா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் தொடர்ந்துக்கிறேன். நன்றி.
இல்லையா உங்கள்கிட்ட? இரண்டு சார் முடிஞ்சா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னாக்கா நான் தொடர்ச்சியா தொடர்ந்துக்கிறேன், ஒன்றும் சிக்கல் இல்லை. 2 நண்பர்கள் வழியாக நமக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் வரும். அதிலிருந்து 1500 ரூபாய் நம்ம வேற ஒரு நண்பருக்கு நன்கொடையாக கொடுத்துறோம். 500 ரூபாய் நமக்கு லாபம். அடுத்து நம்முடைய வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இயல்பாக பார்க்கக்கூடிய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து சில நாட்கள் பொறுத்து 4 நண்பர்களிடமிருந்து தலா 1500 1500 என்று நமக்கு கூகுள் பேல பணம் அனுப்புவாங்க. அப்போ நமக்கு கூகுள் பேல அந்த தொகை வரும்போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இமிடியேட்டா எந்த நண்பருக்கு தொகை நன்கொடை அனுப்ப சொல்லுதோ அவருக்கு அனுப்பிடணும். சிஸ்டம் எவ்வளவு அனுப்ப சொல்லும் அப்படின்னாக்கா 2500 ரூபாய் வேறு ஒரு நண்பருக்கு நன்கொடையாக கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து 6000 என்று சொல்லும். நாம வேறு ஒரு நண்பருக்கு 6000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டோம், மன்னிக்கணும், வேறு ஒரு நண்பருக்கு 2500 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மீதம் நம்மிடம் எவ்வளவு இருக்கும்? 3500 ரூபாய் இருக்கும். இந்த 3500 ரூபாவுல நம்ம பேர்ல ஒரு குளோனிங் ஐடி, ரீபர்த் ஐடி என்ற ஒரு ஐடியை இந்த சிஸ்டமே உருவாக்கி கொடுக்கும். ஐயா, அந்த ஐடிக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம திருப்பி இடையூறுக்கு கொடுத்தோம். மன்னிக்கணும். கொடுத்துட்டா எல்லாரும் இது வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ஸ்கிரீன் ஷேர் ஆக மாட்டேது. யாராவது இதுல இருக்கிறவங்க எல்லா வீடியோவையும் க்ளோஸ் பண்ணுங்க. எல்லா வீடியோவும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்க, நீங்க மியூட் போட்டுக்கோங்க. இடையூறுக்கு மன்னிக்கணும். வேறு ஒரு நண்பருக்கு நம்ம 2500 திருப்பி கொடுத்துட்டோம். நம்ம பேர்ல சிஸ்டமே ஒரு குளோனிங் ஐடி, ரீபர்த் ஐடியை உருவாக்கி கொடுக்கும். அந்த ரீபர்த் ஐடிக்கு 1000 ரூபாய் வந்த தொகையிலிருந்து 6000 1000 ரூபாய் அதுக்கு நம்ம கொடுத்துறோம். அப்போ இந்த வாய்ப்பை நமக்கு அறிமுகப்படுத்திய அந்த நண்பருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு 500 ரூபாய் கொடுங்க என்று சிஸ்டம் சொல்ல நம்ம கொடுத்துறோம். இப்ப 6000த்துல 2500 ஒருத்தருக்கு அப்கிரேட் பண்ணிட்டோம், 1000 ரூபாய் ரீபர்த் ஐடிக்கு கொடுத்துட்டோம், மீதம் 500 ரூபாய் நம்ம அறிமுகப்படுத்திய நண்பருக்கு கொடுத்துட்டோம். மீதம் எவ்வளவுங்க இருக்கும்? 2000 ரூபாய் இருக்கும். இந்த 2000 ரூபாய் நமக்கு இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துல இணைந்ததற்காக கிடைத்த உதவி, கிடைத்த லாபம், எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். இது நமக்கான பணம். இப்ப 2 லெவல் முடிஞ்சிருச்சுங்க. 3வது லெவல்ல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, 2வது லெவல்ல நம்ம என்ன பண்ணோம்? 2500 ரூபாய் ஒரு நண்பருக்கு கொடுத்தோம் இல்லைங்களா? 8 நண்பர்களிடமிருந்து தலா 2500 2500 என்று 20000 ரூபாய் நமக்கு கூகுள் பே வழியாகவோ அல்லது போன்பே வழியாகவோ நமக்கு வருங்க. பணமழையாக வரும். எங்கிருந்தோ நண்பர்கள் நமக்கு அழைப்பு கொடுத்து, இந்தியா முழுக்க எங்கிருந்து வேணா நண்பர்கள் நமக்கு அழைப்பு கொடுத்து, சார் நான் பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துல இருந்து பேசுறேன், உங்களுக்கு தொகை அனுப்பணும்னு வந்திருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சரி அனுப்புங்க சார், நம்மளும் வாங்கிப்போம். இப்போ 8 நண்பர்களிடம் தலா 2500 நமக்கு வருது அப்படின்னாக்கா மொத்தம் 20000 ரூபாய். இந்த 20000 ரூபாயில சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, வேறு ஒரு நண்பருக்கு பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைந்த வேறு ஒரு நண்பருக்கு 10000 ரூபாய் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுது. நாம முதல் வேலையாக வந்த தொகையிலிருந்து 10000 ரூபாவை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு நண்பருக்கு நம்ம அனுப்பிடுறோம். அனுப்பிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நம்ம பெயர்ல 2 ரீபர்த் ஐடியை இந்த சிஸ்டம் உருவாக்கி கொடுக்கும். இந்த 2 ரீபர்த் ஐடிக்கும் ஒரு ஐடிக்கு 1000 ரூபாய் என்று 2000 ரூபாய் அந்த 2 ரீபர்த் ஐடிக்கு நம்ம கொடுத்துறோம். இந்த வாய்ப்பை நமக்கு அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா, அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கூடுதலாக ஒரு 2000 ரூபாய் அவருக்கு நம்ம அனுப்பிடுறோம். மீதம் எவ்வளவுங்க இருக்கும்? 6000 ரூபாய் இருக்கும். அந்த 6000 ரூபாய் இந்த குடும்பத்தில் இணைந்த நமக்கு இந்த குடும்பத்தின் வழியாக கிடைத்த உதவி, இது நமது லாபம், இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். 4வது லெவல், லாஸ்ட் லெவல், பெஸ்ட் லெவல். நம்ம 3வது லெவல்ல என்ன பண்ணோம்? 10000 ரூபாய் ஒரு நண்பருக்கு நன்கொடையாக கொடுத்தோம் இல்லைங்களா, இது நமக்கு திரும்ப கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, 16 நண்பர்களிடமிருந்து தலா 10000 10000 என்று 1,60,000 ரூபாய் நமக்கு நன்கொடையாக கிடைக்கும். இந்த இடத்துல சிஸ்டம் யாருக்கு அனுப்ப சொல்லுதோ அதை நம்ம முதல்ல அனுப்பிடணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருப்போம். ஆனா இந்த இடத்துல சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கும் இந்த தொகையை நீங்க அனுப்ப வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லுது. அப்போ 1,60,000 எனக்கு நன்கொடையா என்றால், இந்த இடத்துல சிஸ்டம் நம்ம பேர்ல ஒரு 5 ரீபர்த் ஐடியை உருவாக்கி கொடுக்குது. இந்த 5 ரீபர்த் ஐடிக்கும் ஒரு ஐடிக்கு தலா 1000 ரூபாய் என்று 5000 ரூபாய் இந்த 5 ரீபர்த் ஐடிக்கும் நம்ம திருப்பி கொடுத்துரும்.
கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த வாய்ப்பை அறிமுகப்படுத்திய அந்த நண்பருக்கு, அந்த உறவினருக்கு நன்றி பாராட்டும் விதமாக ஒரு 10,000 ரூபாய் அவருக்கு திருப்பி கொடுத்துறோம். இப்போ 1,60,000 ரூபாவில் 15,000 ரூபாய் நம்ம ரீபர்த் ஐடிக்கும் நண்பருக்கும் கொடுத்துட்டோம். மீதம் எவ்வளவு இருக்கும்? 1,45,000 ரூபாய் இருக்கும். இந்த 1,45,000 ரூபாய் நமக்கு கிடைத்த நன்கொடை, நமக்கு கிடைத்த லாபம். இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நண்பர்களே, இது எப்படி இயங்குது அப்படின்னாக்கா, இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி அப்படின்னாக்கா நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது எவ்வளவு நன்கொடை கொடுத்தோம்? 1000 ரூபாய். இதுதான் சிங்கிள் என்ட்ரி. இங்க நமக்கு வரக்கூடிய வரவுகள் அத்தனையுமே, நம்ம அனுப்பக்கூடிய நன்கொடைகள் அத்தனையுமே இந்த சிங்கிள் என்ட்ரியில தான் இருக்கும். இந்த 1000, அதுக்கு கீழே 750, அதுக்கு கீழே 500, அதுக்கு கீழே 250, இந்த அடிப்படையில தான் இருக்கும். ஏன்னா ஒரே சொல்லிச்சு அப்படின்னாக்கா நிறைய நண்பர்களுக்கு அதை அனுப்புறதுக்கு மனசு வராது. முதல்ல மனசே இருந்தாலும் நம்மளோட பேங்க்ல இஎம்ஐ ஏதோ இருந்துச்சு, இல்ல குடும்ப செலவு இருந்துச்சுனாக்கா அதுக்கு நம்ம செலவு பண்ணிடுவோம். எனவே இந்த திட்டத்தில் வரக்கூடிய எவர் ஒருவரும் கண்கலங்க கூடாது, வருத்தப்படக்கூடாது, ஒரு ரூபாய் கூட இழக்க கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி இயங்குது அப்படின்னாக்கா 2 மேட்ரிக்ஸ்ல இயங்குது. நீங்க 1000 ரூபாய் 2, 4, 8, 16 என்ற 2 மேட்ரிக்ஸ்ல இயங்குது. நீங்க ஒரு முறை 1000 ரூபாய் உதவி பண்ணீங்க அப்படின்னாக்கா 2 முறை 1000 ரூபாய் கிடைக்கும். ஒரு முறை நீங்க வந்துட்டு 1,500 ரூபாய் உதவி பண்ணீங்கன்னாக்கா 4 முறை 1,500 ரூபாய் கிடைக்கும். ஒரு முறை 2,500 ரூபாய் உதவி பண்ணீங்க அப்படின்னாக்கா 8 முறை 2,500 ரூபாய் கிடைக்கும். ஒரு முறை 10,000 ரூபாய் உதவி பண்ணீங்க அப்படின்னாக்கா 16 முறை 10,000 ரூபாய் கிடைக்கும். எந்த அளவுக்கு ஒரு நுட்பமான திட்டம் பாத்தீங்களா? இது நாள் வரை இது போன்ற ஒரு திட்டத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். இது ஒரு யூனிக், இது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அப்போ ஒரு முறை நம்ம 1000 ரூபாய் நன்கொடை பண்ணணும், அதுல இருந்து நமக்கு 1,53,500 ரூபாய் லாபமாக கிடைத்திருக்கு. கணக்கு பண்ணி பார்க்கலாங்களா? 4வது லெவல்ல 1,45,000 ரூபாய் லாபம், 3வது லெவல்ல 6,000 ரூபாய் லாபம், 2வது லெவல்ல 2,000 ரூபாய் லாபம், முதல் லெவல்ல 500 ரூபாய் லாபம். இதை நம்ம லாபமாகவும் எடுத்துக்கலாம், இந்த குடும்பத்தின் வழியாக கிடைத்த நன்கொடை என்றும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த 1,53,500 இது முடிஞ்சிருமா என்றால் கிடையாது நண்பர்களே. 2வது லெவல்ல ஒரு ரீபர்த் ஐடி, 3வது லெவல்ல 2 ரீபர்த் ஐடி, 4வது லெவல்ல 5 ரீபர்த் ஐடி உருவாச்சு இல்லைங்களா? இது மூணுத்தையும் கூட்டி பார்த்தோம்னாக்கா 8 ரீபர்த் ஐடி நம்முடைய பெயரில் உருவாயிருக்கும். இந்த சிஸ்டம் உருவாக்கி கொடுத்துருக்கும். நமக்கு வந்த நன்கொடை தொகையிலிருந்து இதுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபான்ட்டு நம்ம அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோம். நமது முதல் ஐடியில எப்படி 1,53,500 ரூபாய் நமக்கு லாபம் கிடைத்ததோ அதுபோல இந்த 8 ரீபர்த் ஐடியிலும், இந்த 8 குளோனிங் ஐடியிலும் ஒரு ஐடியில இருந்து 1,53,500 1,53,500 என்று 8 1,53,500 நமக்கு லாபமாக கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த நம்ம உழைக்க போறோம்னாக்கா கிடையாது. நண்பர்களே, கடினமாக வேலை செய்பவர்களை விட கவனமாக வேலை செய்பவர்களே வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம கடினமா உழைச்சதெல்லாம் போதுங்க, கொஞ்சம் கவனமா இருப்போம், வாழ்க்கை மீது கொஞ்சம் கவனமாக இருப்போம், நிச்சயமாக நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். இப்போ முதல் லெவல்ல நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? முதல் ரவுண்டுல எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா 1,53,000. 2வது ரவுண்டுல 8 ஐடி நம்ம பேர்ல இருக்கு, ரீபர்த் ஐடி. இந்த 8 ஐடி இன்ட்டு 1,53,500 அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய்க்கு மேல நமக்கு வருமானம் கிடைக்குது. 12 லட்சம் ரூபாய்க்கு மேல நமக்கு நன்கொடை கிடைக்கும். இதை நம்ம தெளிவாக கவனத்துல வச்சுக்கிறோம். இது எவ்வளவுதானா? இப்படியேதான் இருக்குமா? 8 ஐடியோட முடிஞ்சிருமானாக்கா கிடையாது. ஒவ்வொரு ரீபர்த் ஐடியும் 8 குட்டி போடும், 8 ரீபர்த் ஐடியா மாறும். புரியல. அப்ப என்ன நடக்கும்னாக்கா 8 × 8 64 ரீபர்த் ஐடி நமக்கு உருவாகும். இப்ப 64 ரீபர்த் ஐடி நமக்கு உருவாகி இருக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நமக்கு வருமானம் கிடைச்சிருக்கும். 98 லட்சம். 64 ரீபர்த் ஐடியோட நின்னுருமானாக்கா கிடையாது, அது அப்படியே தொடரும். 64 × 8 512 ரீபர்த் ஐடியாக மாறும். இது சிஸ்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை. நம்மளது முதல் ஐடியில 1,53,000, அதன் பிறகு உருவாகக்கூடிய ஒவ்வொரு ரீபர்த் ஐடியிலையும் 1,53,500 என்று சிஸ்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை தொகை. இங்க இன்னொரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க. அது என்ன? என்னுக்கான வருமானத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படின்னாக்கா, ஆம், அதுதான் உண்மை. இங்க நமக்கு
இரண்டாவது லெவல்ல வருமானம் வரும்போது நம்மை அறிமுகப்படுத்திய நண்பருக்கு 500 ரூபா கொடுத்தோம், மூன்றாவது லெவல்ல 2000 ரூபா கொடுத்தோம், நான்காவது லெவல்ல 10,000 ரூபா கொடுத்தோம் இல்லைங்களா? மொத்தம் 12,500 ரூபாய் நம்மை அறிமுகப்படுத்திய நண்பருக்கு நம் வழியாக உதவி போயிருக்கு இல்லைங்களா? அதுபோல இது கிரவுட் ஃபண்ட் சிஸ்டம் என்பதால் இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, குறைந்தபட்சம் 2 நபர்களுக்கு இந்த வாழ்க்கையை, இந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லுது. இங்க ஆள் சேர்க்கிற வேலையே கிடையாதுங்க. யாருமே தவறா நினைச்சுக்க வேண்டாம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணல, முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும். நம்ம டொனேஷன் கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய ஒரு உன்னதமான செயலில் நம்ம இருக்கோம். இங்க யாருமே ஆளெல்லாம் சேர்க்கவே வேணாம். இங்க யாருக்குமே ஆள் தேவையே இல்லை. என்னை போல வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எனது நண்பன், எனது உறவினர், அவர் வாழ்க்கையில் உயர்ந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை அறிமுகப்படுத்துங்க. வேற ஒன்றும் பண்ண வேணாம். இங்க எந்த டார்கெட்டுமே யாருமே கொடுக்கல. ஒரு 2 நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, நமது ஐடி தொடர்ச்சியாக இந்த வருமானத்தை, இந்த நன்கொடையை வாங்குவதற்கு தகுதியான ஐடியாக மாறுது. 2 நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்போமா அப்படின்னாக்கா, 2000 நண்பர்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுப்போம். காரணம், ஒவ்வொருவரும் அவரது வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இதுல இருக்குங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வாய் சும்மா இருக்காது. ஒரு நல்ல காரியத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம போய் சொல்லுவோம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய, நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல போயிட்டு நம்ம உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, அந்த உணவு நமக்கு பிடிச்சிருக்கு, சுவையா இருக்கு அப்படின்னாக்கா, நமது நண்பர் யாராவது அந்த நகரத்துக்கு போனாங்கன்னாக்கா அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடு, அவ்வளவு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லி அனுப்புவோம். அந்த குணம் நமக்கு இருக்கு. பெண்கள், மகளிர் மன்ற கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வாரம் வட்டி கட்ட முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்ணெதிரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம். பொட்டி கடை வச்சிருக்கிறவங்க, தண்டல் வாங்கிட்டு தண்டல் கட்ட முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம். கட்டாயப்படுத்தவே வேண்டாம், யாரையுமே கட்டாயப்படுத்த வேண்டாம். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக நம்ம சொல்லுவோம். இப்படி நம்ம தொடர்ச்சியாக இந்த வாய்ப்புகளை பொதுமக்களுக்கு, நமது நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்ம வழங்கும் போது அதற்கான ஒரு வருமானத்தை இந்த சிஸ்டம் நமக்கு உருவாக்கி கொடுக்குதுங்க. ஆம், அது என்ன அப்படின்னாக்கா, ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பை நம்ம வழங்கும் போது அவர் இந்த 4 லெவல் முடிச்சு ஒரு சுற்று நிறைவு செய்யும் போது 12,500 ரூபாய் நமக்கு ரெஃபரல் கமிஷனாக கிடைக்குது. பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒரு நபரை இணைச்ச உடனே நமக்கு ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். ஆனா இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துல என்ன அப்படின்னாக்கா, நம் வழியாக இணைந்த நண்பர் வருமானம் ஈட்டும் போது நமக்கு இந்த ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். இணைக்கும் போது எது ஒன்றும் கிடைக்காது. அவருக்கு விஷயத்தை கற்றுக் கொடுத்து, அவருக்கு தெளிவுபடுத்தி, அவருக்கு ஒரு புடிமானத்தை, அவர் வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கையை நாம் உருவாக்கி கொடுக்கும் போது இந்த சிஸ்டம் நமக்கான வருமானத்தை கொடுக்குது. அப்போ ஒரு நபர் மூலமாக அவருக்கு ஒரு சுற்று முடியும் போது அவர் 1,53,500 ரூபாய் அவர் சம்பாரிச்சு முடிக்கும் போது நமக்கு 12,500 ரூபாய் ரெஃபரல் கமிஷனாக கிடைக்குது. சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, குறைந்தபட்சம் 2 நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப 2 நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இந்த 2 நண்பர்களும் ஒரு சுற்று முடிக்கும் போது 12,500 கூட்டல் 12,500 25,000 ரூபாய் நமக்கு ரெஃபரல் கமிஷனாக கிடைக்குது. நமக்கு எப்படி 8 ரீபர்த் ஐடி உருவாச்சோ அதே போல நம் வழியாக இணைந்த அந்த புதிய நண்பர்களுக்கும் 8 ரீபர்த் ஐடி உருவாகும். அந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் நாம தான் டைரக்ட் ஸ்பான்சர். அப்ப அவர்களுக்கு முதல் சுற்றுல 1,53,500 ரூபாய் அவங்க வாங்கும்போது நமக்கு 12,500 கிடைச்சது. அவங்களுக்கு 8 ரீபர்த் ஐடி உருவாகி அவங்க 12 லட்சம் வாங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, 12,500 × 8 கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும். 2 நண்பர்கள் வழியாக 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 நண்பர் நினைச்சா போதுமா அப்படின்னாக்கா, சிஸ்டமே போதும்னு சொல்லிச்சு அப்படின்னாலும் நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு மக்கள் இங்க அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை வாரி வழங்குவோம். ஏன்னா நம்ம உண்மையானவர்கள், உண்மையானவர்களுக்கு மட்டுமே பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் அனுமதி உண்டு. இந்த வாய்ப்பை பல நண்பர்களுக்கு நம்ம வழங்கிக்கிட்டே போகும்போது நமது நேரடியில ஒரு 12 நண்பர்கள் இணைஞ்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன். இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துல நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, சிஸ்டம் ப்ரொமோட்டர் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அப்போ 12 நண்பர்கள் இணைஞ்சதுனால சிஸ்டம் ப்ரொமோட்டர் என்ற ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் கிடைக்குமா அப்படின்னாக்கா, அந்த 12 நண்பர்களும் முதல் சுற்று முடிக்கும் போது
அந்த ரெஃபரல் கமிஷனாக நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னாக்கா 12,500 × 12 எவ்வளவு கிடைக்கும்? 1,50,000 ரூபா நமக்கு ரெஃபரல் இன்கமாக வரும். அந்த 12 நபர்களுக்கும் 8 ரீபர்த் ஐடி உருவாகும் இல்லைங்களா? அந்த 8 ரீபர்த் ஐடி உருவாகும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 12,00,000 ரூபா கிடைக்குது. அவர்களுக்கு 8 ரீபர்த் ஐடியோட நின்னுருமா அப்படின்னாக்கா நிச்சயமாக கிடையாது. நமக்கு எப்படி 8 64 512 ரீபர்த் ஐடி உருவாகுதோ அதே போல அவர்களுக்கும் 64 ரீபர்த் ஐடி உருவாகும். அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 1,96,00,000 ரூபா நமக்கு ரெஃபரல் கமிஷனாகவே கிடைக்குது. இந்த வாய்ப்பு எங்க கிடைக்கும்? மடி நிறைய பணம் கட்டி உலகம் முழுக்க தேடினாலும் இது போல ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம், இது யுனிக், இது தனித்தன்மை வாய்ந்தது. நண்பர்களே, 12 நபர்களை நம்ம இணைச்சிட்டு அதோட நம்ம சும்மா இருப்போமா? 12 குடும்பங்கள் நம் வழியாக மகிழ்ச்சியாக வாழுதுன்ற ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கும் போது, என் ஊர் முழுக்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு வேலையை நான் செய்யறேன் என்று நமக்கு தெரிந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பை நம்ம வழங்கிக்கிட்டே இருப்போம். இந்த வாய்ப்பை நம்ம வழங்கிக்கிட்டே இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, தொடர்ச்சியாக நமது நேரடியில நிறைய நண்பர்களை நம்ம இணைச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நமது நேரடியில ஒரு 25 பேர் இணைஞ்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல சிஸ்டம் மேனேஜர் என்ற ஒரு அங்கீகாரத்தை இந்த சிஸ்டம் நமக்கு கொடுக்குது. என்னதான் வேலை செஞ்சாலும் நல்லா வேலை செய்யறப்பான்னு தோலுக்கு மேல ஒருத்தவங்க தட்டி கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் இணையாகாது. அந்த பாராட்டு, நல்லா வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டம் நமக்கு தட்டி கொடுக்குது. அதுக்கு தான் சிஸ்டம் மேனேஜர் என்கிற ஒரு அங்கீகாரத்தை நமக்கு கொடுக்குது. இப்போ நம்ம சிஸ்டம் மேனேஜர் ஆகும்போது நமது நேரடியில ஒரு 25 பேர் இருப்பாங்க. அந்த 25 பேரும் முதல் சுற்று வருமானம் வாங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,12,500 ரூபா ரெஃபரல் கமிஷனாக கிடைத்திருக்கும். அந்த 25 நபர்களும் 2வது சுற்று வருமானத்தை வாங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய், 1/4 கோடி நமக்கு வருமானமாக கிடைத்திருக்கும். அந்த 25 நண்பர்களை 3வது சுற்று 64 ரீபர்த் ஐடி உருவாகி அதுல வருமானத்தை வாங்கி முடிக்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு 2 கோடி ரூபாய் ரெஃபரல் கமிஷனாக கிடைத்திருக்கும். இப்படி தொடர்ச்சியாக நம்ம பல நண்பர்களுக்கு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கு. அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம நண்பர்களை இணைக்கும் போது நமது நேரடியில ஒரு 50 நண்பர்கள் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, சிஸ்டம் ஹெட் என்று சொல்லக்கூடிய ஒரு ரெகக்னேஷன், ஒரு அங்கீகாரம், ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்குது இந்த சிஸ்டம். அப்ப அந்த 50 நண்பர்களும் முதல் சுற்று வருமானத்தை வாங்கி முடிக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட 6,4 லட்சம் ரூபா நமக்கு ரெஃபரல் கமிஷனாக கிடைக்குதுங்க. இந்த 50 நண்பர்களும் 2வது சுற்று வருமானத்தை வாங்கி முடிக்கும் போது நமக்கு 1/2 கோடி 50 லட்சம் ரூபா வருமானமாக கிடைக்குது. இந்த 50 நண்பர்களும் அவர்கள் 3வது சுற்று வருமானத்தை வாங்கி முடிக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் ரெஃபரல் கமிஷனாக கிடைக்குது. தொடர்ச்சியாக நண்பர்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். காசா பணமா வாய் திறந்து சொல்ல போறோம். வாய் திறந்து சொல்லும் போது அவர்கள் விருப்பப்பட்டு இது போல ஜூம் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து இந்த தகவலை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் உள்ள வந்து இணைய போறாங்க. எது ஒன்றும் தெரியாம தான் வருவாங்க. நானும் இந்த திட்டத்துல இணையறதுக்கு முன்னாடி இதை பத்தி எது ஒன்றும் எனக்கு தெரியாது. உள்ள வந்தேன், நிறைய பேர் கத்துக் கொடுத்தாங்க, கத்துக்கிட்டேன். இன்னைக்கு உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை விட சிறப்பாக இந்த திட்டத்தை விளக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் இருப்பீர்கள். உங்களது ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே தொடர்ச்சியாக இந்த வாய்ப்பை நம்ம பல நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நமது நேரடியில டைரக்ட்ல ஒரு 100 பேர் வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். இந்த சிஸ்டம் டைரக்டர் என்கிற அந்த உயர்ந்த ஒரு பொறுப்பை, ஒரு அங்கீகாரத்தை நமக்கு கொடுக்குது. 100 பேர் நமது நேரடியில வந்து இருக்கும் போது அந்த 100 பேரும் முதல் சுற்று வருமானத்தை வாங்கி முடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 12,50,000 ரூபாய் நமக்கு ரெஃபரல் கமிஷனாக கிடைத்திருக்கும். அந்த 100 பேரும் 2வது சுற்று 8 ரீபர்த் ஐடியில அவர்களது வருமானத்தை வாங்கி முடிக்கும் போது நமக்கு 1 கோடி ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்கும். இந்த 100 பேரும் அவர்களது 3வது சுற்று வருமானத்தை வாங்கி முடிக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கும். இது இவ்வளவு வருமானம் நம்ம வாங்குவதற்கு நம்ம இங்க என்ன செஞ்சோம், துவக்கத்துல என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு 1000 ரூபாய் PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் வழியாக முகம் தெரியாத ஒரு நண்பருக்கு நம்ம உதவி செஞ்சோம். இந்த பிரபஞ்சம் நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பல கோடிகளை நமக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இறைவனிடம் போய் முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் படைத்தது மனிதனால், மனிதன் படைத்த பணத்தை இறைவனிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. மனிதர்களிடம் பணம் இருக்கு,
பணம் எங்க இருக்கு என்று தேடி நாம் அங்க போனோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக பணம் வரும். இதை விட ஒரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னாக்கா, பணத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டாம். நம் மனதை நாம் சரி செய்து விட்டால் பணம் நம்மை நோக்கி ஓடி வரும். பணம் நம்மை நோக்கி ஓடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பைத்தான் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். முதல்ல இந்த ப்ராஜெக்டை பத்தி, இந்த சிஸ்டத்தை பத்தி, இந்த வருமான வாய்ப்பை பத்தி நாம முழுசா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். முழுசா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இது உள்ள நம்ம வரணும். இது உள்ள நம்ம வந்த பிறகு நாம ஒரு புதிய நண்பருக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவருக்கு முழுசா இந்த புரிதலை கொடுக்கணும். நமக்கு சொல்ல தெரியல அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கூட்டத்துக்கு அழைச்சு வந்து உட்கார வச்சோம் அப்படின்னா போதும். தினம் 2 ஆசிரியர்கள் வந்து இந்த திட்டத்தை பத்தி தெளிவாக நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டத்துக்குள்ள வரலாம். இங்க நமக்கு விஷயமே என்ன அப்படின்னாக்கா, உதவி வாங்கிக்கிட்டு உதவி கொடுக்கறது கிடையாது, உதவி கொடுத்து உதவி பெறது. ரிசீவ்டு சென்டு கிடையாது, சென்டு ரிசீவ்டு. இதுல நம்ம தெளிவா கவனமாக இருந்தோம்னா, உண்மையும் நேர்மையும் மனசாட்சியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனிதன் இருக்காரு அப்படின்னாக்கா நிச்சயமாக இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த வருமான வாய்ப்பு அவருக்கு உறுதி. இந்த இயற்கை ஆசீர்வாதம் செஞ்சிருக்குங்க. 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் இந்த கூட்டத்துல நம்ம கலந்துகிட்டு இருக்கோம்னாக்கா நம்மள இந்த இயற்கை ஆசீர்வதிச்சிருக்கு. இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் போதும், உனக்கு ஒரு விடிவு காலம் கிடைத்து விட்டது. அது PPA ஸ்பீட் கேஷ் வழியாக கிடைத்து விட்டது. அதற்கான இணைப்பை உன் நண்பன் வழியாக உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த இணைப்பின் வழியாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள். ஒரு நல்ல வருமான வாய்ப்பு உனக்கு இருக்கு, அதை பயன்படுத்திக் கொள், உன் வாழ்க்கை விருட்சமாகும் என்று இந்த பிரபஞ்சம் இயற்கை நமக்கு ஆசீர்வாதம் செஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பையும் தவற விட்டுட்டு கடனை கட்ட முடியலையே, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியலையேன்னு நம்ம அவஸ்தைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம்னா யாரும் பொறுப்பாக முடியாது, நாம தான் பொறுப்பு. ஒரு 1000 ரூபாய் நம்ம எத்தனை முறை செலவு பண்ணியிருப்போம், எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருப்போம். அதனால நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, உயர்ந்திருக்கு. ஒரே ஒரு முறை இதுல செஞ்சு பார்ப்போமே. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல உள்ள இருக்காங்களே, அதுல ஒரு ஆளா நாமளும் உள்ள வருவோமே. நமது வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது என்ற ஒரு சிந்தனையை நம்ம வளர்த்துக்கிட்டு உள்ள வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வாழ்க்கையில் வெல்ல முடியும். நண்பர்களே, இந்த திட்டத்துல நம்ம இணையணும் அப்படின்னாக்கா ஒரு லிங்க் அனுப்பி லிங்க் வழியாக நம்ம இணைய முடியாது. உங்களுக்கு இந்த வாய்ப்பை அறிமுகப்படுத்திய உங்கள் நண்பரிடம் நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா இந்த திட்டத்துக்குள்ள இணையறதுக்கு ஒரு மெம்பராக, துவக்கத்தில் ஒரு உறுப்பினராக இணைவதற்கு 20 ரூபா கொடுத்து பின்னு வாங்கி தான் அவரு உங்களுக்கு ஐடி போடுவார். அந்த ஐடி போடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா போன் நம்பர் வேணும். ஒரு போன் நம்பருக்கு ஒரு ஐடி தான். ஒரு போன் நம்பருக்கு ஒரு ஐடி தான். 2 ஐடி 3 ஐடி 4 ஐடி போட முடியாது, சிஸ்டம் அலோ பண்ணாது. அப்போ நம்மளது போன் நம்பர் கொடுக்கணும், நமது பெயரை கொடுக்கணும். நமது நண்பர்கிட்ட நமது பெயர் வங்கியில இருக்கிற மாதிரி நமது பெயரை கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம ஜிபே பயன்படுத்தினா ஜிபே எண் கொடுக்கணும். ஜிபே கட்டாயம், கூகுள் பே கட்டாயம். நமக்கு வரக்கூடிய வருமானம் அந்த வாசற்படி கூகுள் பே, போன்பே, பேடிஎம், இதுல எது இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தகவல்களை நண்பர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவர் நம்ம பேர்ல ஒரு ஐடியை உருவாக்கி தருவாரு. அந்த ஐடியை வச்சுக்கிட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம பயணிக்க முடியும். 20 ரூபா கொடுத்து உறுப்பினராக நம்ம உள்ள வந்தோம். நமக்கு ஐடி கிரியேட் ஆன அடுத்த செகண்ட் ஒரு நண்பருக்கு 1000 ரூபாய் டொனேட் பண்ண சொல்லும். 1000 ரூபாய் நம்ம அவருக்கு டொனேட் பண்ண அடுத்த செகண்ட் இந்த சிஸ்டத்துக்கு நாம தான் எஜமான், நாம தான் முதலாளி, நாம தான் இந்த சிஸ்டத்தை வழிநடத்த போறோம். இங்க கூட இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியும். அப்படிதான் இன்ன வரையும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களிலே அப்படிதான் பயணிப்போம். நண்பர்களே, PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைந்தால் இந்திய வருமானப்படி, இந்திய ரூபாய்ப்படி என்ன வருமானம் வரும் என்பதை உங்களுக்கு இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்துடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்ன அப்படின்னாக்கா இந்தியாவில் மட்டும் வருமானம் வாங்க வேண்டாம், உலகம் முழுக்க நம்ம வருமானம் வாங்கலாம். அதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுதான் PPA ஸ்பீடு கிரிப்டோ. இந்த PPA ஸ்பீடு கிரிப்டோ அப்படிங்கிறது PPA ஸ்பீடு கேஷ் திட்டத்துக்குள்ள இணைஞ்சி உள்ள பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு. எனவே நமது எத்தனை திட்டங்கள் வந்தாலும் அதற்கு முதல் திட்டமாக இருப்பது நமது PPA ஸ்பீடு கேஷ். இந்த திட்டத்தில் இணைவோம். இருக்கக்கூடிய வருமான வாய்ப்புகளில்
இருக்கக்கூடிய நுணுக்கங்களில் ஒரு சிறு அளவு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் எளிமையான பல நுணுக்கங்கள் உள்ள இருக்கு. இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துல நீங்க புதிய நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்க போய் ஒருத்தர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவர்களாக உங்களிடம் கேட்டு இங்க வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு. அது என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்க இந்த குடும்பத்துக்குள்ள வந்த பிறகு முழுமையாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தரும். மிக எளிமையான முறையில் இந்த திட்டத்தில் நாம இணைந்து பயணித்து மிக வசதியான நம் சொந்த பந்தங்களில் எவர் ஒருவரும் நம்மை போல வசதியாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நம் பிள்ளைகளுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுக்க முடியும். நம்மை நம்பி கரம் பிடித்த நம் வாழ்க்கை இணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். அனைவருக்கும் நல்லது செய்ய முடியும். பல குடும்பங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கு. இணையறதுக்கு உங்களுக்கு இன்று இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களது நண்பரிடம் நீங்கள் நன்கொடையாக கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபா, நீங்க ஐடி போடுறதுக்கு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த 20 ரூபா, 1020 ரூபா கொடுத்து உங்களது விவரங்கள் உங்களது நண்பர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐடி போட்டு நீங்க சிஸ்டத்தின் வழியாக யாருக்கு நன்கொடை கொடுக்கணுமோ அந்த வேலையை உங்கள் நண்பர் செய்து முடித்துருவார். ஏன்னா நம்ம புதுசு இல்லைங்களா, நமக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியாது இல்லைங்களா, அந்த சிரமத்தை கூட இந்த சிஸ்டம் நமக்கு கொடுக்கல. நம்ம இந்த திட்டத்துக்குள் அறிமுகப்படுத்திய நமது நண்பர் அந்த வேலையை செஞ்சிருவார். அப்ப அடுத்த கட்டமா நாம எங்க இருப்போம்னா 2 நண்பர்களிடமிருந்து 1000 ரூபாய் வரவு வாங்கக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். அந்த இடத்துல இருந்து பயணிப்போம். உள்ள வாங்க. இங்க வருமான வாய்ப்பு மட்டும் கிடையாது, ஒரு ஆரோக்கிய வாய்ப்பும் ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு வழிமுறைகளும் பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துக்குள்ள இருக்கு. நீங்கள் நினைத்த அத்தனையுமே உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று இன்றைய நாள் இந்த இயற்கை பிரபஞ்சம் முடிவு செஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களை அறிமுகப்படுத்திய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அவர்களது கரங்களை இறுக பற்றி கொள்ளுங்க. அவங்க உங்களை பணக்காரர்களாக கோட்டீஸ்வரர்களாக மாற்றாமல் விட மாட்டாங்க. எனவே நண்பர்களே, உங்களோடு இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் திட்ட விளக்கத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஏ ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் இவ்வளவு நேரம் இந்த உரையை உள்வாங்கி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. நன்றி ஐயா, சிறப்பாக இந்த திட்டத்தை விளக்குனீங்க. அதற்காக அனைவரும் சார்பாகவும் இந்த பிபிஎஸ் உங்களுக்கு பெருமையுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது ஐயா. நண்பர்களே, இங்கே தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு 1000 ஒரு நண்பருக்கு உதவியாக கொடுத்து 160 மடங்கு நீங்கள் உதவியாக பெறுறீங்க. இப்படி ஒரு வாய்ப்பு வந்து எந்த ஒரு நிறுவனத்திலையும் எந்த ஒரு திட்டத்திலையும் இல்லை அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிற கிட்டத்தட்ட 400 பேர் 410 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, 90% பேர் இங்கே இருக்கிறவங்கள எல்லாருமே அவங்கவுங்கள குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, கல்வி கட்டணம் கட்ட முடியல அப்படின்னு எத்தனை பேர்கள் வருத்தப்படுறாங்க. முடியாத சூழ்நிலையில் எங்கெங்கேயோ கடன் வாங்குறீங்க. இந்த தருணத்தில் இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் திட்டம் உங்களுக்கு சிறப்பாக வடிவமைச்சு உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. லீடரை உங்களை அழைச்சிட்டு வந்தவங்க உங்களுக்கு திட்டத்தை இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு உங்களை இணைப்பாங்க. ஒரே ஒரு 20 ரூபா தான் நண்பர்களே இந்த திட்டத்தில் இணையறதுக்கு. நீங்களும் இதில் ஒரு உறவினர், ஒரு பார்ட்னர், ஒரு எம்டி, ஒரு முதலாளி அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த திட்டம் உங்களுக்கானது. நம்ம அனைவரும் இந்த திட்டத்தை வாழையாடி வாழையாக, நம்ம ஒரு வாழை மரம் வச்சா எப்படி தளர்ந்து வருதோ அது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் இதில் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் முதல் உரிமையும் இருக்குது. சீனியாரிட்டி இதில் முக்கியம். இந்த வேலையில் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிற மனதார வாழ்த்துக்கள். ஐயா பாபு சார். எஸ் சார், ஓகே.
जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे। गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।